தமிழகத்தில் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் நமக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இத்தனை நாட்கள் பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமா இருந்ததை நம்ம பார்த்தோம். சொல்லிக்கிட்டே இருந்தோம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, திடீர்னு மழை வாய்ப்பு பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம புத்தாண்டு அன்றே சம்பவங்கள் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். சென்னை உட்பட நிறைய கடலோர பகுதிகளில் புத்தாண்டு அன்றே நமக்கு மழை பொழிவானது ரொம்ப தீவிரமா பதிவாச்சு. 10 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பொழிவு பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். வட சென்னை, தென் சென்னை பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரமானது அதிகரித்தது. இனி வரப்போகிற நாட்களிலும் மழை இன்னும் நமக்கு தீவிரமா இருக்க போகுது. எப்படி இப்போ நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை அதிகமாக நமக்கு பதிவாச்சோ, அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் வருகிற நாட்களில் தீவிரமடைய போகுது. அதனால் தமிழகத்தில் பரவலாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு தொடர் மழை பொழிவானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். 50% முதல் 70% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். சீக்கிரமா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே நம்ம கூப்பன் கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பொருட்களுமே நீங்க வாங்கலாம். தமிழகத்தில் மீண்டும் கன முதல் மிக கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மிக கனமழையானது பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையானது பதிவாகும் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள். இங்கதான் நமக்கு அடுத்து வரப்போகிற நாட்கள்ல மிக கனமழை, அதாவது 8 சென்டிமீட்டர் முதல் 14 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளாக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோரங்களிலும் பரவலாக மழை பொழிவானது தீவிரமடையும். தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வருகிற ஜனவரி 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கடும் கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழையானது தீவிரமடையும். கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் தான் இந்த மிக கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி டெல்டாவிலும் பரவலாக விட்டு மழை பொழிவானது தீவிரமடையும். தென் மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பரவலாக கனமழையும் வருகிற 8, 9, 10 ஆகிய தேதிகளில் பலத்த மழையானது தீவிரமாக கூடும். அப்போ ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழை வராதா அப்படின்னா மழை இருக்கும். 6, 7ல் மழை இருக்கும். ஆனால் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு போயிடும். மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை வராது. ஆனால் மாவட்டம் முழுவதும் எப்பொழுது மழை வரும் தான் எல்லாருமே நீங்கள் கேட்குறீங்க. அதனால மாவட்டம் முழுவதும் மழை வரக்கூடிய நாட்களாக 8, 9, 10 ஆகிய நாட்கள் தான் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கூடும். கடலோரங்களிலும் மிக கனமழையானது பதிவாகும். வட தமிழக கடலோரங்களிலும் பரவலாக கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அதனால ஜனவரி 8, 9, 10 ஆகிய தேதிகளில் ரெடியா இருந்துக்கோங்க. டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் பரவலாக அறிவித்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக பதிவாக போகுது. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சில இடத்துல அறிவித்த தேதிகளில் மிதமானது முதல் கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அறிவித்த தேதிகளில் மிதமான மழையும், ஆங்காங்கே சில இடத்துல கனமழையாக எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரங்களிலும், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பக்கம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் 8 முதல் 10 தேதிகளுக்குள்ள பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். பனிப்பொழிவு இனி வருகிற நாட்கள் சில இடங்களில் நமக்கு சமவெளி பகுதிகளில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும், மலை பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் இயல்பிலிருந்து
வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அறிவித்த தேதிகளில் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிதமான மழையா இருக்கும், சில இடத்துல பார்த்தா கனமழையாக கொட்டி தீர்க்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதிகாலையில் பனிப்பொழிவும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மலை பகுதிகளில் மலை ஒட்டிய இடங்களில் இந்த பனிப்பொழிவானது அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதாவது பெரும்பாலும் நமக்கு வந்து பனிப்பொழிவு போல காணப்பட்டாலும் நமக்கு வந்து மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நிறைய இடங்களில் நீங்கள் கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட மாலை நேரங்களில் மழை வருவது போல நல்ல ஒரு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படக்கூடும். சில இடங்களில் மழையும் வரும், மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கும். நம்ம சொல்லுகிற அந்த கனமழை மிக கனமழைங்கிறது வந்து 8, 9, 10 தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீவிரமான மழை பொழிவு வந்த பிறகுதான் பொங்கலுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு, கிறிஸ்மஸ் பனிப்பொழிவில் போச்சு, புத்தாண்டு மழை பொழிவில் கடந்து போனதை நம்ம பார்த்தோம். ஒரு சில மாவட்டங்கள் பொங்கல் நாட்களிலும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக வரும். பொங்கலுக்கு முந்தைய நாட்கள் முழுவதுமாக கடும் கனமழையானது தீவிரம் அடையும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் படிப்படியாக வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஜனவரி 20 வரைக்கும் பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரியில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்லாம் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிப்ரவரி 3வது வாரத்திலிருந்து பனிப்பொழியினுடைய தீவிரமும் கணிசமாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு தொடரும். அவ்வப்போது மழை வருகிற நாட்கள் மட்டும் பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும். மழை இல்லாத நாட்களில் பனிப்பொழியினுடைய தீவிரமானது தமிழகத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் நிறைய பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டர், அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏகப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா 70%லேருந்து 90% வரைக்கும் இந்த பொருட்கள் மேலே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். நிறைய பொருட்களுடைய விலை பாதிக்கும் மேலே குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் போய் மறக்காமல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டோர் லிங்க்கை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். கூப்பன் வந்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கூப்பன் அப்ளை ஆகும். கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. நீங்கள் பொருள் வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். நீங்கள் வந்து பணத்தை செலுத்தினா தான் பொருள் கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை கொடுத்தா போதும். பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போவே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆகவே உங்களுக்கு சிறந்த சலுகைகள் மற்றும் எல்லா உங்களுக்கு வசதியும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.